ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலிருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 368 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் செப்டம்பர் 15, 2025 அன்னிலிருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 14. அதுக்கடுத்து பேமெண்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 16 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17லேருந்து அக்டோபர் 26 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. எலிஜிபிள் ஃப்ரெஷர் வந்து தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வந்து 35,400க்கும் மேற்பட்ட சேலரி வந்து கிடைக்கும். மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டல் வேக்கன்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 368 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் தவிர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 400 நீங்கள் எக்ஸாம் எழுதிட்ட பிறகு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு எக்ஸாம் முடிச்சதும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்குது. இன்டர்வியூ எதுவும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. அடுத்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதன்படி தமிழ்நாடு சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருக்கீங்க 3 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி 1, எஸ்சிக்கு வேக்கன்சி கிடையாது, ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வேக்கன்சி கிடையாது. டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரீஜனுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். போய் எப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க.